குழந்தை புள்ள மேலைய கை வச்ச டே ஆதித்யா, ஆதித்யா, மீரா, மீரா அங்க பாரு கனி, அங்க பாரு கனி, அங்க பாருண்ணா. மாற பாப்பாவை தூக்கிட்டு வரேன் பாருங்க. கனி, கனி, கனிமா, கனி, கனி, என்னக்கா குழந்தை கடிச்சிடுச்சு போல இருக்கே? ஆமாண்டி, குழந்தை கடிச்சிருச்சு. எங்கடா போனீங்க? சித்தியை விட்டு எங்க போனீங்க? உனக்கு காணோன்னு நான் எவ்வளவு பதறி போனேன் தெரியுமா? கனி, எங்க போன நீ? வீரா, நான் விளையாடிட்டு இருந்தேனா, அப்ப ஒரு அங்கிள் வந்தாரா, என்ன தூக்கிட்டு போனாரா. அப்புறம் கனி யாருமா கூட்டு போ? யாருமா? எல்லாம் அந்த ஆதித்யாவோட வேலைதான். ஆதித்யாவா? அங்க பாருங்க, நாம அவன் பிள்ளைய காணோம்டா இவ்வளவு நேரமா பதறி போய் தேடிட்டு இருந்தோம். இவன் என்னடானா கண்ணு மணி தெரியாம குடிச்சிட்டு எங்கேயோ படுத்து கிடந்துட்டு எழுந்து வரா. இவனெல்லாம் என்னதான் பண்றது? ஏய் ராகவா, ஏடா ஏன் அப்படி பண்ற? ஏன் அப்படி பண்ற? ஏன் பண்ற? போடு, நல்லா போடு. பெத்த பிள்ளைய பத்தின அக்கறை கொஞ்சமாவது இருக்கு அவனுக்கு. ஏன்டா இப்படி பண்ற? ஏடா ஏன்டா இப்படி பண்ண? ஏண்டா ஏன்டா பெத்த பிள்ளை காணாம போறது கூட தெரியாம இப்படி குடிச்சிட்டு திரியிறியேடா? நீ எல்லாம் உருப்படியா? நீ எல்லாம் உருப்படியாடா? வாடா, வந்து பாரு, பாருடா, பாருடா, குழந்தைய பாருடா. ஏண்டா இத பாக்கும்போது கூட உன் மனசு உறுத்தலையாடா? டேய், உனக்கு திருந்தணும்னு தோணவே இல்லையாடா? ஏன்டா இப்படி இருக்க? உன்னதானா கேக்குறேன், சொல்றோம் சொல்றா. டேய், உன்னெல்லாம் ஒரு குழந்தைக்கு அப்பன்னு சொல்லவே அசிங்கமா இருக்குடா. அப்படி குடிச்சு குடிச்சு என்னடா சாதிக்க போற? குடிச்சுதான் சாவணும்னா விஷத்தை குடிச்சிட்டு மொத்தமா போயிடு. அதை விட்டு ஏன்டா இப்படி எல்லாத்தையும் படுத்துற? டேய், நீ ஒரு அப்பன்டா. உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குது. அவளை கண்ணால பார்க்கணும்னு கூட உனக்கு தோணலையா? ஒரு ஆபத்துனா கூட வந்து நிக்கணும்னு தோணல? டேய், அம்மா இல்லாத புள்ளைக்கு அப்பா தாண்டா அம்மா அப்பா எல்லாமே. 2 பொறுப்பை சுமந்துட்டு இருக்க நீ இப்படி குடிச்சு குடிச்சு சை, எவ்வளோ சொன்னாலும் கொஞ்சம் விட்டுருந்தா உன் புள்ளை நேரம் உசுரோடே இருந்திருக்க மாட்டாடா.
இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்னடா இது திருந்துட்டேன்றான்? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கனி, அப்பாவை மன்னிச்சிடுறா, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. அப்பா அழாதீங்கப்பா. நீங்க குடிக்காம ரவுடி மாதிரி தாத்தா மாதிரி இருந்தாலே போதும்பா. இல்லடா, நானுமே குடிக்கவே மாட்டேன், சத்தியமா குடிக்கவே மாட்டேன்டா குட்டி. டேய், என்னப்பா? அழாத அழாத, அப்பா குடிக்க மாட்டேன், நான் மாறிட்டேன். தல, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இது எல்லாத்தையும் பண்ணது சூர்யாவோட வேலை தானே? ஆமா. நீ அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லடா, அவன் பல வருஷமா அந்த குடும்பத்தோட இருந்து கொஞ்சம் நம்பிக்கை சம்பாரிச்சு வச்சிருக்கான். நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை ஆதாரத்தோட சொல்லணும். இல்லைன்னு வெயி பெரிய ட்ராமா பண்ணி தன் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சிருவான். ரொம்ப நாள்லாம் அவன் ஆட்ட நிலைக்காது. சீக்கிரம் அவன் குட்டு வெளியே வந்துடும். அவனை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன். அது வரை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அது வரைக்கும் அவன் ஆடிக்கிட்டே இருப்பானா? ராகவங்க இங்க தாண்டா எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான். என்னாச்சு? என்ன? என்னாச்சு வலிமா? என்ன கூப்பிட்டான்? என்னடான்னு கேட்டா ராகவன் எங்கன்னு கேட்டான். இங்கதான் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான்னு சொன்னா ஏதோ யோசிச்சான். அப்புறம் எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டான். காராவள்ளி, ஏதாவது இல்ல மாமா, விஷயமா? ராகவன் மாமாவை தேடிக்கிட்டு இருக்கான். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லையே. வள்ளி, இப்பதானே சத்தியம் பண்ணா? ஓ, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா அவன்? மாமா, ராகவன் மாமா இப்பதானே கனியோட தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாரு. அதுக்குள்ள எப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டாரு மாமா? இப்பதாண்டா ஞாபகம் வருது. இந்த வாசற்கால அவன் தான் வந்திருந்தான். அவன் கிட்ட இவனும் பேசிட்டு இருந்தான். ஒருவேளை அவன் தான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பான். வேற ஒண்ணும் இருக்காது. நீ படுத்து தூங்கு. அதுக்குள்ள அவனை பத்தி எதுவும் தப்பா யோசிக்காதனா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். திருந்திட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன நம்பணும்.